Hello friends, நான் ஃபாரன் நீங்க பார்த்து மாஸ்டர் டெக் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க ஒரு பழைய லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ இருக்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாருமே விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% ஆஃப் மெம்பர்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்லேயோ கன்ஃபார்மாக விண்டோஸ் 10 தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த விண்டோஸ் 10 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ செம்ம ஸ்லோவாக இருக்குது. நான் ஆன் பண்ணாலே ஆன் ஆகிறதுக்கே என்னோட கம்ப்யூட்டர் 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துடுது. ஆன் ஆனால் அப்புறம் ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணால் கூட செம்ம டைம் எடுக்குது, ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் கூட செம்ம டைம் எடுக்குது. ஸோ இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? நான் சும்மா கிளிக் பண்ணாலும் டக்குன்னு ஓப்பன் ஆகணும். இதுக்கு என்ன தான் பண்ணுறது? யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நான் பார்த்தா என்ன இருக்குது, இந்த ப்ரௌசரில் டெம்பரரி ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸை ஆஃப் பண்ணி வைங்க, பேக்ரவுண்டில் சில ஆப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சில மொக்கையான டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ஸ்பீட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்கும். டெல்லோட லேப்டாப்பு. இதில் விண்டோஸ் 10 தான் வந்தது. விண்டோஸ் 10 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஓகே, கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்டேட் விட 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 நம்மளோட ஓஎஸோட சைஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதான் விண்டோஸ் 10 சொல்கிறோம் இல்லையா, இதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் நமக்கு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண நம்மளோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டே வரும். ஏன் ஸ்லோ ஆகுது? நம்ம ப்ராசஸர் பழசாயிடுச்சுனாலையா, இல்லை நம்மளோட ரேம் பத்தலனுக்காக ஸ்லோ ஆகுதா? கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் தாட் ப்ராசஸ் இதுதான், நம்ம ப்ராசஸர் பழசாயிடுச்சு அதனால தான் ஸ்லோவாக இருக்குது, ரேம் பத்தலப்பா 4 GB ரேம் தான் இருக்குது. இப்போலாம் ஃபோன்லேயே 6 GB ரேம் வர ஆரம்பிச்சிச்சு, என் லேப்டாப்பில் 4 GB ரேம் தான் இருக்குது, ரேம் பத்தலை போல அதனால தான் ஹேங் ஆகுது. கண்டிப்பாக கிடையாது. உங்கள் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ ஸ்பீடு மெயினாக வரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து தான் நம்மளோட லேப்டாப்போட ஸ்பீடு, கம்ப்யூட்டரோட ஸ்பீடு லேப்டாப்பை வரி பண்ணி தான் இருக்குது. ப்ராசஸரோ ரேமோ பொறுத்து ஸ்பீடு கிடையாது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ ரெண்டிங் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா சிபியோட ஃபுல் யூசேஜ் எடுக்கும். 100% யூஸ் ஆகிட்டு இருக்கோம் சிபியூ. அப்போ நம்ம என்ன ப்ராசஸர் இருக்கோ, சின்ன பட்ஜெட் ப்ராசஸரோ இல்லை மிட் ரேஞ்சோ இல்லை ஹை பர்ஃபார்மன்ஸோ, அதை பேஸ் பண்ணி அந்த டைமிங்கோ இல்லை அதோட பர்ஃபார்மன்ஸோ நமக்கு மாறும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இன்டெல்லே i3 ப்ராசஸர், i5 ப்ராசஸர், i7 ப்ராசஸர்லாம் இருக்குது. i3 ப்ராசஸர் இப்போ ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour வீடியோ ரெண்டர் பண்ணுறோம். i3ல 20 minutes ஆகும் ரெண்டாவது. i5ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ஆகும். i7ல பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 minutesலேயே ரெண்டர் ஆகி முடிஞ்சிடும். அந்த பவர்ஃபுல் அந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த வீடியோட ரெண்டரிங் டைம் இல்லைன்னா கேமிங்கோட கிராஃபிக்ஸ்லாம் ஃபுல்லாக நமக்கு கம்ப்யூட்டரோட சிபியூ, அதாவது இந்த ப்ராசஸரில் தான் மெயினாக இருக்குது. அதே கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபியூ கிராஃபிக்ஸ் கார்டில் போகும். ரேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம எக்கச்சக்கம் ஓப்பன் பண்ணியிருப்போம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் ஏதாவது யூடியூப் பார்க்குறதுக்கு, மியூசிக்கில் ஏதாவது ஓப்பனாக இருந்திருக்கும், MP3ல ஏதாவது பாட்டு ஓடினே இருக்கும். அதே மாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பனாக இருக்கும், அடாப் ஃபோட்டோஷாப் ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருப்போம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு மெமரி தேவைப்படும் இல்லையா, அதுதான் ரேம். ஒரு 4 GB ரேம் இருக்குது அப்படின்னா நம்ம எத்தனை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் ரேம் யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிறைய GB ரேம், 16 GB ரேம், 8 GB ரேம் இல்லைன்னா 32 GB ரேம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். 4 GB ரேம் இருந்தால் கூட நீங்கள் பேசிக் யூசஸ்க்கு ஓகே. ஆனால் இந்த ரேமோ ப்ராசஸர் தான் கம்ப்யூட்டரை ஸ்பீட் ஆகுமா அப்படின்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஹார்ட் டிஸ்க் தான் நம்மளோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடு தீர்மானிக்கும். சரி, ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறீங்களே, என்ன எனக்கு புரியல அப்படின்னா
இப்போது நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 இதெல்லாம் இருந்தது. விண்டோஸ் 7லாம் வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்கே ஒரு எஸ்எஸ்டி அளவுக்கு நல்லா ஸ்பீடாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா விண்டோஸ் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ண புது சிஸ்டம்லாம் கிடையாது. விண்டோஸ் 7ல் வந்து இந்த இமெயில் ஆப்பு, இந்த ப்ளே ஸ்டோர் மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு, நியூஸ் ஆப்பு, இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனு இதெல்லாம் வந்து விண்டோஸ் 7ல் கிடையாது கம்பேர் டு விண்டோஸ் 10. விண்டோஸ் 10ல் வந்து இதெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த லைவ் லாக் ஸ்க்ரீனு, நியூஸ் ஆப்பு, ப்ளே ஸ்டோர் மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு, இமெயிலுக்கான ஒரு தனி ஆப்பு, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண உங்களோட ரீடிங் ஸ்பீட், ரைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் டிஸ்கில். இது வந்து மெயின் ஹார்ட் டிஸ்கில். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரன் ஆக ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்பீட் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் வந்து குறைஞ்சி இருக்கும். இதுக்கு என்ன வழி அப்படின்னா வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கை எடுத்து ஒரு புது எஸ்எஸ்டியை நீங்கள் அது பதிலாக ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து சும்மா மின்னல் வேகத்தில் உங்கள் லேப்டாப்பு செயல்பட ஆரம்பிச்சிடும். லேப்டாப்னு கிடையாது, கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் கூட நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது டெல்லோடது ஃபுல் ஹார்ட் டிஸ்கில் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகிட்டு இருந்தது. 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து கம்பெனி தரப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு 2 வருஷம் நான் யூஸ் பண்ணேன் ஹார்ட் டிஸ்க்லேயே, நோ ப்ராப்ளம். பட் இப்போ எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தது. இத்தனை நான் ரேம் கூட இன்க்ரீஸ் பண்ணேன், 4 GB இந்த ரேம் 8 GB பண்ணேன். பட் நோ டிஃப்ரென்ஸ், ஒரு துளி அளவு கூட டிஃப்ரென்ஸே ஆகலை. நான் ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் லேப்டாப் நல்லா ஸ்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒரு துளி அளவு கூட ஸ்பீடு ஏறல. இதுக்கு மெயின் ஃபால்ட்டு ஹார்ட் டிஸ்க். மொபைல் ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ரீட் ரைட் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 25 Mbps to 30 Mbps அதில் தான் இருக்கும். ஸோ நான் டாஸ்க் மேனேஜரில் போய் பார்க்கும்போது எப்போவுமே சிபியூவாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ரேமாக இருக்கட்டும் ஒரு 25%, 10%, 30%, 40% இவ்வளோ தான் போகும் மேக்ஸிமம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹார்ட் டிஸ்க் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 80%, 90%, சில டைம் 100%லேயே இருக்கும். இந்த விண்டோஸ் அப்டேட்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஹார்ட் டிஸ்க் வந்து 100%லேயே இருக்கும். ஏன்னா வந்து ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடு வந்து ஃபுல் யூசேஜ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே சொல்யூஷன், விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து புது லேப்டாப் வாங்கினாலும் சரி இல்லை பழைய லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எஸ்எஸ்டி போகிறது பெஸ்ட்டு. நீங்கள் புது லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் எஸ்எஸ்டின்னு தான் இன்னும் சூப்பர். இல்லைனா வந்து எஸ்எஸ்டி மாடல் வாங்கிக்கோங்க, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் ஸ்டோரேஜ்க்கு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க பழைய லேப்டாப்பை எப்படி ஸ்பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒன்றுமே இல்லை, உங்கள் லேப்டாப் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். அதில் பேக் பேனலை கழட்டிட்டு உள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு எஸ்எஸ்டியை போட்டுருங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் கரண்ட் லேப்டாப்பில் டிவிடி டிரைவ் இருக்குது. உங்கள் லேப்டாப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இன்னைக்கு தேதிக்கு யாருமே இப்போலாம் டிவிடி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் என் லேப்டாப்பில் டிவிடி டிரைவ் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிவிடி டிரைவை கழட்டி எடுத்துட்டேன். இப்போ யார் டிவிடி யூஸ் பண்ணுறா, டிவிடி வேஸ்ட்டு தானே. அந்த டிவிடி டிரைவை கழட்டி எடுத்துட்டு ஒரு கேடி ஒன்று வாங்கினேன். கேடினா என்ன, டிவிடி டிரைவ் என்ன இருக்கோ அதே ஷேப்பில் ஒரு டப்பா. அந்த டப்பாக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை போடலாம். ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணேன்னா அந்த டிவிடி டிரைவ் இடத்துல போட்டுட்டு ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே உள்ளே இருந்தது லேப்டாப் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு, அதை தூக்கி நான் டிவிடி இது இருக்கிற இடத்துல போட்டேன். ஹார்ட் டிஸ்க் இந்த இடத்துல நான் புதுசாக WD-யோட 240 GB SSD வாங்கி ஹார்ட் டிஸ்க் இந்த இடத்துல நான் SSD-யை போட்டேன். ஸோ OS வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. சின்ன பசங்களாம் வந்து யூடியூப்பை பார்த்து சும்மா டக்குன்னு OS இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு OS-ஐ வந்து SSD-யில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ OS வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே செம்ம ஃபாஸ்ட்டு. சும்மா பட்டனை கிளிக் பண்ணால் பூட் ஸ்க்ரீன் முடிஞ்சிடும், லாக் ஸ்க்ரீன் வந்துடும் எனக்கு விண்டோஸ் 10ல். அதே மாதிரி ப்ரௌசர் ஓப்பனிங் டைம், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டைம், அப்புறம் ஃபோட்டோஷாப் இந்த அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணேன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா சும்மா டக்குன்னு நடக்கும். கன்ஃபார்மாக இதுதான் ஒரே ஒரு வழி. நீங்கள் பழைய கம்ப்யூட்டரில் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் எடுத்து SSD-யாக மாற்றுங்க. உங்களுக்கு செகண்டரி ஸ்லாட் இருக்குது சரிங்களா, SSD-க்கு செகண்டரி ஸ்லாட் இருக்குது என் லேப்டாப்பில் அப்படின்னா M2 SSD இருக்குது, அது வாங்கி போடலாம். இல்லை டிவிடி டிரைவ் இருக்குது வேஸ்ட் அப்படின்னா அதை கைட்டிட்டு ஒரு கேடியை வாங்குங்க. கேடி இடத்துல வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கை போடுங்க, ஹார்ட் டிஸ்க் இடத்துல ஒரு SSD-யை போடுங்க, மேட்ரு ஓவர். ப்ரோ நான் ஓப்பன் பண்ணேன், என் ஹார்ட் டிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது ஸ்லாட்டு, என் லேப்டாப்பில் டிவிடி டிரைவ் ஸ்லாட் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஹார்ட் டிஸ்க் இதான் இருக்குது, எஸ்எஸ்டி போட முடியாது, டிவிடி டிரைவ் இல்லை அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை கைட்டுங்க, எஸ்எஸ்டியை போடுங்க, போட்டுட்டு லேப்டாப்பை மூடிடுங்க, உங்கள் ஹார்ட் டிஸ்க் கையில் இருக்கும். கரெக்டாக ஓஎஸ்சி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் கேட்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு. அது எப்படி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வேறு, நம்ம இருக்கிற இன்பில்ட் ஹார்ட் டிஸ்க் வேறு அப்படின்னு. அதுக்கு ஒரு கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் ஒன்று இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க்கு பின்னும் ஒரு யூஎஸ்பி போட்டோ வர்ற மாதிரி ஒரு கேபிள் இருக்குது. ஸோ அந்த கேபிளை வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மொபைல் ஹார்ட் டிஸ்க் இதில் இருக்கிற இன்பில்ட் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி யூஎஸ்பி பென்ட்ரைவில் போட்டு நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேஸ்ட் ஆகாது கன்ஃபார்மாக. நீங்கள் எஸ்எஸ்டி வந்து உங்கள் இன்பில்ட் ஸ்டோரேஜ் சி டிரைவ் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 120 GB இருக்குது, 240 GB இருக்குது, அது மாதிரி 512 GB இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட், ஒவ்வொரு பிராண்ட், ஒவ்வொரு ஸ்டோரேஜ்க்கு பொறுத்து ப்ரைஸ் மாறும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஒரே வழி நம்ம பிசியை வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வைக்கிறதுக்கு. மெயினாக இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து எஸ்எஸ்டிக்காக நீங்கள் மாற்றுக்க. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேரோட ஸ்டோரேஜ், இன்றைக்கி இருக்கிற ஃபீச்சர்ஸ்க்கு வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க் தாங்க மாட்டேங்குது. நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓஎஸ் ரன் பண்ணுறது ஹார்ட் டிஸ்க்லங்கிறது நமக்கு செட் ஆகாது. அதுவும் விண்டோஸ் 10, விண்டோஸ் 7க்கு ஓகே. பட் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் விண்டோஸ் 10க்கு இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஹார்ட் டிஸ்க்கு. எஸ்எஸ்டி போகிறது பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.